தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பம் ஏற்பட போகிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய வாய்ப்புள்ளதா? இது வெறும் யூகமல்ல, ஆழமான அரசியல் கணிப்பு. தமிழகத்தின் அரசியல் களம் இப்போது பல முனைப்போட்டியாக மாறியிருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவின் எழுச்சி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதற்கான காரணங்களை இப்போது விரிவாக ஆராய்வோம். இன்றைய அரசியல் சூழலில் திமுகவின் ஆதிக்கம் மேலோட்டமாக தெரிந்தாலும் அடிமட்டத்தில் அதிமுகவின் பலம் மிக ரகசியமாகவும் வேகமாகவும் வளர்ந்து வருகிறது. இதற்கான 5 ஆணிவேர் காரணங்களை இப்போது பார்ப்போம். முதல் காரணம், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவின் உட்கட்டமைப்பு மீண்டும் முழுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைமைத்துவ குழப்பங்கள் இப்போது முற்றிலும் நீங்கியுள்ளன. இன்று அதிமுக ஒரு கட்டுக்கோப்பான இராணுவத்தைப் போல செயல்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு முழுமையான மற்றும் வலுவான தலைவராக உருவெடுத்துள்ளார். இது கட்சித் தொண்டர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்துள்ளதோடு முடிவெடுக்கும் அதிகாரத்தை வேகப்படுத்தியுள்ளது. கட்சியின் தொண்டர்கள் எண்ணிக்கை 6 கோடியாக உயர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களில் சுமார் 30% ஆகும். இந்த மாபெரும் தொண்டர் படை ஒவ்வொரு பூத் அளவிலும் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருக்கிறது. சுமார் 7 லட்சம் இளைஞர்கள் பூத் அளவில் புதிய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நவீன தொழில்நுட்பத்தையும் சமூக வலைதளங்களையும் பயன்படுத்தி பிரச்சாரங்களை முறியடிக்க தயாராகி வருகின்றனர். அதிமுகவை ஒரு இளைஞர்கள் கட்சியாக மாற்றியுள்ளனர். இந்த உட்கட்டமைப்பு பலம்தான் அதிமுகவின் முதல் மற்றும் மிகப்பெரிய ஆயுதம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது தேர்தலின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் மிகவும் நுணுக்கமான கூட்டணி கணக்குகள். வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் அதிமுக இந்த முறை மிக துல்லியமாக செயல்பட்டுள்ளது. இது அரசியல் வேதியியல் அல்ல, இது பக்கா கணிதம். பாஜக, பாமக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகளுடனான கூட்டணி வாக்குகளை பிரிப்பதை தடுத்து அவற்றை ஒரே புள்ளியில் குவிக்க உதவுகிறது. குறிப்பாக வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த செல்வாக்கு அதிமுகவிற்கு பெரும் பலத்தை சேர்க்கும். கடந்த தேர்தல்களில் இந்த வாக்குகள் பிரிந்ததால் தான் அதிமுக தோல்வியை தழுவியது. ஆனால் இந்த முறை சுமார் 40% வாக்குகளை ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுகவின் பலமான கூட்டணியை எதிர்கொள்ள இதுவே சரியான வியூகம். அதிமுகவே முன்னிலை வகிக்கிறது. இடப்பகிர்வில் அதிமுக காட்டிய வேகம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது. தேர்தலுக்கு பல வாரங்களுக்கு முன்பே வேட்பாளர்கள் களமிறங்கியது அவர்களுக்கு ஒரு முதன்மையான அனுகூலத்தை தந்துள்ளது. இது களத்தில் ஒரு மாற்றத்தை விதைத்துள்ளது. கூட்டணி கணக்குகள் சரியாக இருந்தால் ஆட்சி மாற்றம் என்பது வெகு தூரத்தில் இல்லை. இப்போது நாம் மூன்றாவது காரணத்தை பார்ப்போம். இது ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையப் போகிறது. மூன்றாவது காரணம், அமைதியான ஆட்சி எதிர்ப்பு அலை. வெளியில் பெரிய போராட்டங்கள் தெரியாவிட்டாலும் சாமானிய மக்கள் மத்தியில் தற்போதைய அரசின் மீது சில அதிருப்திகள் நிலவி வருகின்றன. இது வாக்குகளாக மாற வாய்ப்புள்ளது. விலைவாசி உயர்வு மற்றும் மின்சார கட்டண உயர்வு ஆகியவை நடுத்தர மக்களை பெரிதும் பாதித்துள்ளன. 40%த்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் விலைவாசியை தான் மிக முக்கியமான பிரச்சினையாக பார்க்கின்றனர். இது ஆளுங்கட்சிக்கு ஒரு பலவீனம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மற்றும் போதைப் பொருள் புழக்கம் ஆகியவை பெண்களை மற்றும் குடும்பத் தலைவர்களை அச்சமடையச் செய்துள்ளது. இது போன்ற சமூக பிரச்சினைகளை அதிமுக தனது பிரச்சாரத்தில் மிக வலுவாக முன்வைத்து வருகிறது. இது ஒரு அமைதியான எதிர்ப்பு அலையை உருவாக்கியுள்ளது. சமீபத்திய கருத்து கணிப்புகள் 50%த்திற்கும் அதிகமான மக்கள் அரசின் செயல்பாடுகளில் சில மாற்றங்களை விரும்புவதாக காட்டுகின்றன. இந்த அதிருப்தி வாக்குகளை தனது பக்கம் திருப்ப அதிமுக மிக துல்லியமாக செயல்பட்டு வருகிறது. இது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும். இந்த நிசப்தமான எதிர்ப்பு அலைதான் ஆளுங்கட்சியின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. அடுத்ததாக அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியான பெண்களை பற்றி பார்ப்போம். இது நான்காவது காரணம், பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் ஆதரவை மீண்டும் பெறுவது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்திலிருந்தே அதிமுகவின் அசைக்க முடியாத பலம் பெண்கள்தான். அவர்களை மீண்டும் தனது பக்கம் இழுக்க அதிமுக பெரும் முயற்சி செய்து வருகிறது. கடந்த சில தேர்தல்களில் திமுக சில நலத்திட்டங்கள் மூலம் பெண்களின் வாக்குகளை பெற்றது. ஆனால் இந்த முறை அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் அதிரடியான மற்றும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை முன்வைத்துள்ளது. இது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு ஒருமுறை நிவாரணமாக 10,000 ரூபாய், மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் போன்ற வாக்குறுதிகள் சாமானிய பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அதிமுகவின் மக்கள் நலக் கொள்கை மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. மக்களுக்கு வெறும் உதவிகளை மட்டும் செய்யாமல் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு நம்பிக்கையான மாற்று சக்தியாக அதிமுக தன்னை முன்னிறுத்தி வருகிறது. இந்த தந்திரம் குறிப்பாக தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிக பலன் தரும்.
பெண்கள் மீண்டும் அதிமுக பக்கம் சாய்ந்தால் அது ஒரு மாபெரும் வெற்றிக்கான அறிகுறியாகும். இறுதியாக நாம் பார்க்கப் போவது 5வது மற்றும் இந்த தேர்தலின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் காரணி. 5வது காரணம் விஜய் ஃபேக்டர் மற்றும் வாக்குகள் சிதறல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளது. இது யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம்? விஜயின் கட்சி குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் வாக்குகளை பிரிக்கும் என்று தெரிகிறது. ஆய்வுகளின்படி இந்த வாக்குகள் ஆளுங்கட்சியான திமுகவின் வாக்கு வங்கியில் இருந்துதான் அதிகப்படியாக பிரியும் என்று கணிக்கப்படுகிறது. இது அதிமுகவிற்கு மறைமுக லாபத்தை தரும். தமிழக தேர்தலில் பல தொகுதிகள் 2 முதல் 3% வாக்குகள் வித்தியாசத்தில்தான் முடிவாகும். விஜய் ஃபேக்டர் சுமார் 15% வாக்குகளை பெற்றால் அது திமுகவின் வெற்றியை தடுத்து அதிமுகவை முன்னிலைக்கு கொண்டுவரும் ஒரு கருவியாக மாறும். திமுகவின் பாரம்பரிய இளைஞர் ஆதரவில் ஒரு விரிசலை விஜய் ஏற்படுத்தினால் அதிமுகவின் கட்டுக்கோப்பான வாக்கு வங்கி அவர்களை எளிதாக வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்கம். உட்கட்டமைப்பு, கூட்டணி கணக்குகள், ஆட்சி எதிர்ப்பு அலை, பெண்கள் ஆதரவு மற்றும் விஜய் காரணி, இந்த 5ம் அதிமுகவின் வெற்றிக்கு கை கொடுத்தால் 2026 ஒரு சரித்திர மாற்றமாக அமையும். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. அரசியலில் எப்போதுமே எதுவும் நிரந்தரமல்ல. கள யதார்த்தங்களும் கூட்டணி கணக்குகளும் அதிமுகவிற்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இது உங்கள் உண்மை AI நியூஸ். தமிழகத்தின் உண்மையான அரசியல் கள நிலவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.